மனுஷா வருது பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. ஏன் உடம்பெல்லாம் இப்படி வேத்து போயிருக்கு? ஆமா, அந்த பையன் வரல. எந்த பையன்? பச்சை பையன் வரலையா? வரலையா? இல்லையா? எங்க போயிருப்பான் அந்த பையன்? ஏன் இப்படி பதறி போய் வர்றீங்க? எங்க போனான்னு தெரியலையே. அவன் வரும்போது வரட்டும், நீங்க சாப்பிட வாங்க. வாங்க. யாரு? பாக்காதீங்க, நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன். நான் என் வேஸ்ட் எப்படின்னு போயிடுச்சு. ஐயா விட்டு வேஸ்ட் இருந்தா தூக்கி போடுங்க. சித்த வெக்கம் கெட்ட மனுஷன். நான் உங்களுக்கு மகாராணிதான். பள்ளிக்கூடத்து வாத்தியாரமாளாச்சே, பட்டுன்னு பதில் சொல்லாம விடுவியா? என்ன என்னைக்கும் இல்லாம ரொம்ப கொஞ்சிரிய, என்ன சமாச்சாரம்? காரணமாத்தா, உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசு கொடுக்க போறியா? இதுவரையிலும் பரிசு எனக்கிட்டத்தான் நீ வாங்கியிருக்க. நீ ஒரு பரிசு கூட எனக்கு கொடுக்கல. அப்படி என்ன பரிசு கொடுக்க போற? அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமா? கொஞ்சம் பொறுங்க. அதுக்குத்தான் வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்க போறேன். உங்களுக்கு பெண் குழந்தை தானே இருக்கு, ஆண் குழந்தை இல்ல இல்ல. அந்த குறைய தீக்கத்தாங்க என் வயித்துல உங்களுக்கு ஒரு வாரிசு உண்டாயிருக்கு. இந்த வாரம் மேரி, என்னுடைய தொடர்பு உனக்கு கடைசி வரல வேணும்னா இந்த கருவனை தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. முதல்ல என் வயித்துல உண்டான கரு யாசையில மண்ணள்ளி போடாதீங்க. என் வயித்துல உள்ள கரு உங்க கௌரவத்தையும் உங்க மகளுடைய சந்தோஷத்தையும் பாதிக்கும்னு தெரிஞ்சா எனக்கு எதுவுமே பெருசு இல்லைங்க. உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. கழுத்துக்கு நெக்லஸ் செய்ய சொன்னேன்ல, அது எப்போ செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க போகுது? என் மக ஒண்ணு நந்தி மாதிரி குறுக்க இருக்கா. எவன் தலையிலாவது கட்டி அனுப்பிச்சிட்டு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையில சும்மா ஜம் ஜம் ஜம். போங்க, உங்க மக கல்யாணம் எப்ப முடியறது? எனக்கு நெக்லஸ் எப்ப வாங்குறது? கொஞ்சம் பொறுத்துக்கடி கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்க. செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் தூக்கி முடிஞ்சிட்டா. எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன அதுக்கப்புறம் என்ன? செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் தூக்கி முடிஞ்சிட்டான். எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்தை நீட்டாம தப்பு வார்த்தையை தட்டிட்டு திமிரா நடந்துட்டவளை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? என் மகளை பத்தி ஏதாவது தப்பு தப்பா பேசுறேன், அடிச்சு கொண்டு போட்டு. ஆமா, இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அந்த நேரத்துல வாய்க்கிழிய சக்கையா பேச வேண்டியது, மத்த நேரத்துல எகிரி குதிக்க வேண்டியது. இதுதானே உங்க பழக்கம். தப்பு உண்மையில இல்லடி, என் மேலதான். என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்திய மனைவியின் ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சிருந்தா இது நடந்திருக்காது. நீ இடையில வந்த கழுத தானே, உனக்கு எங்கடி குடும்ப பொறுப்புணர்ச்சி வரப்போகுது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தொடர்பு ஏற்பட்டதுல இருந்து 5 வருஷமா உங்களுக்கு பத்தினியா வாழ்ந்துகிட்டு வரேன். உங்க குடும்ப நிறைய அனுசரிச்சுக்கிட்டு வரேன். ஆனா நீங்க என்ன எப்படி எல்லாம் ஆட்டி பிடிச்சு அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு மனைவி ஆகணுங்கிறதுக்காக சொர்ணத்தை என் மகளா நினைச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்திகளை அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் அந்த பீரோல இருக்கு பாருங்க. அதுக்காக என் வயித்துல முதலா ஏற்பட்ட கரு கூட நீங்க வலுக்கட்டாயம் அழிச்சிட்டீங்க. அந்த தியாகம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு பந்த மாசம் இல்லாத தாசியா இல்ல உங்க மனைவியா? நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா, என் மருமகதான்.
பெத்தோட அப்படித்தாம்மா, அப்படித்தான் என்ன பெத்த அம்மா. ஏராசாத்தி ஏராசாத்தி மாமா கூட தேண்டி என்னத்தா அமுக்கவே காணா, கைய வலிக்குதா? இல்லத்த பட்டு கடத்த உடம்புதான் சரியில்லையே, கொஞ்சம் காலை கைய அமைச்சு விடுறானா? போத்தான் எதுனா கோச்சுக்குவான். போத்தான் அவர் அப்படிதான் பேசுவாரு, நீங்க சும்மா இருங்கத்த. போத்தான் குரங்கு பையன் ஏதாச்சும் கத்துவான். போமா அங்க அம்மா ராசாத்தி இல்ல, போமா. விடுங்க விடுங்கண்ணா, ஐயோ விடுங்க, ஐயோ உங்களுக்கு கொஞ்சமா இது இருக்கா? அது இது அது என்ன ஒரு மன்னன் வர பரவாயில்ல. ஐயோ ரொம்ப பண்ணாதீங்க, மாட்டு கொட்டையில வந்து முட்டை வீங்க போச்சு, உடம்பெல்லாம் ஒரே வலி. அது முடிச்சா என்ன முடிச்சு என்ன முடிச்சு? வயிற்று வலிக்குதுங்க. என்ன இது ஒவ்வொரு வழியா வந்துட்டு இருக்கு? இரு இந்த வர்றேன். ஏன் இப்படி சோதிக்கிறேன்? அவர் ஆசைக்கும் ஆயுசுக்கும் நடுவுல கிடந்து நான் துடியா துடிக்கணுமா? அவர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெறுத்தாலும் வெறுக்கட்டும், எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். வயிற்றுல வளர குழந்தை ஒன்னே போதும். டேய், அந்த வரா பாரு, தலையில புல்லு கட்டு வச்சுக்கிட்டு, அவ இந்த இடத்தை தாண்டின உடனே மாட்டை ஓட்டி விட்டுரு. சரி சரி. இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓடு ஓடு. ஐயா யாராவது காப்பாத்துக்கலாம், இந்த மாடு என்ன துரத்துது? பச்சை 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 அந்த மாடு என்ன துரத்துதியா? காப்பாத்தியா? பச்சை அந்த எருமை துரத்துதியா? நான் பாத்துக்கிறேன். ஐயா நீ போகாத, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். வேண்டாயா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து போதியா? நங்கு பங்கு இந்த உயிர் உனக்கு இல்லாம வேற யாருக்கு? மங்கு எருமை வருதியா? வரட்டும். எருமையா? பச்சை பாத்தியா? பாத்து அடி என்ன பத்தாத்தா எப்படி சண்டை போடுறாரு? ஐயோ வயிற்று முட்டிருச்சு. மங்கு பயப்படாத, என்ன மங்கு இருக்கிற பக்கம் வருவியா? நீ துவைக்கிற மாதிரி துவைக்கிறேன். அப்படித்தான் எங்கிட்டயா நடக்கும்? எல்லாம் கடிச்சது. காதை பாய்ச்சி மண்ணா. ஐயோ காதை படிக்காதியா, செத்து போய் போறியா? கால வெடிக்கிறியா? அப்பா நம்ம கிட்ட நடக்குமா? பாத்தியா? நீங்க அடக்கிட்டியே. ஆமா, எருமை கண்டுபிடிக்க பயப்படுற? நீ வேற, எருமை எமனோட வாகனம். எனக்கு எருமையா இருந்தாலும் சரி, கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி, எருமைன்னா பயம்பா. இனிமே நீ பயப்படாத. எருமை திறத்ததுன்னா என்கிட்ட சொல்லு, இதே கதிதான் அதுக்கும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. என்னையா? மாடு நெஞ்சில மீச்சிருச்சு. ஐயோ என்ன பண்ற? கோழி குஞ்சு சூப்பு வை, நான் மத்தியானம் வந்து சாப்பிடுறேன். உடம்பு பாத்துக்க. ஐயே என்னடா பணத்தை கொடு. இந்தாடா, இது என்ன உருவா தர பேசு? 2 ரூபாய்க்கு எருமை மாட்டை ஓட்டி விடுறா, 2 ரூபாய் தரேன்னு சொன்னேன். நீ
நீ கண்ணுக்குட்டியை தானே ஓட்டி விட்டுருக்க, அதுக்கு 1 ரூபா போடு போடா. அப்ப இன்னும் 1 ரூபா ஒரு மாதிரி மாட்டை ஓட்டி விடுற. வேணாண்டா, அதே வேண்டாம், கட்டி பிறன்ற போடா. வள்ளி வள்ளி பேசாம தான் எப்படி வள்ளி அப்படியா இல்லையா? ஐயோ அவர் வந்துட்டாரு, நீ போ, நான் சீக்கிரமா வரேன். வள்ளி காத்துக்கிட்டு இருப்பேன், ஏமாத்திரப்படாது. சரி சரி, நீ சீக்கிரம் புறப்படு. நான் அத்தைக்கும் அவருக்கும் தெரியாம. அட நீங்க இங்கே வந்த அண்ணே, மாதவர் மாங்காய் ரொம்ப திருட்டு போகுது, 2 ஆள் போடலாம்னு அண்ணிகிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். மனப்பையல வாழைத்தோப்புல 10 தாரகாரண்டா. ஆமா சரி சரி, சோத்த போடு, வாடா வந்து சாப்பிட்டு போ. நான் சாப்பிட சொன்னேன், வாடா நீ சாப்பிடு. சாப்பிடுவாங்க. என்ன தூங்கிட்டியா? தெரியல. ரொம்ப பிகு பண்ணிக்காத, சும்மா படுங்க. சும்மா படுத்து என்னடி பண்றது? இன்னைக்கு வேண்டாங்க. இந்த பாருங்க, சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. என்னடி ஒவ்வொரு நாள் சாக் போக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க? மசுக்க இருக்கிறப்ப வேணாங்க, இது முதல் குழந்தை. அதுக்கு இப்ப இருந்து வருதமா? வாண்டடி பேச்சு. சும்மா இருங்க, வலுக்கட்டாயம் பண்ணாதீங்க. புருஷன் மனச புரிஞ்சுக்காதவ என்னடி பொண்டாட்டி? ஓடி வெளிய என்ன? என்னடி அழுதுட்டு இருக்கா? ஓடி வெளிய என்ன? எந்திரி எந்திரி எந்திரினா அப்படி கத்துறீங்க? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு மரக்கட்டை கட்டிருப்பான். ஓடி வெளிய. ஏண்டி நீ ஏண்டி வெளியே வந்த? ஒண்ணுமில்ல அத்தை, போர்வை துவைக்கலன்னு அதைத்தான் கோவிச்சுக்கிட்டாரு. அதுக்காக இப்பவே துவைச்சு போட சொல்றானா? அவனுக்கு ஒரு வேலை இல்லை. நீ போ உள்ள, நீ போடி உள்ள. அம்மா இல்ல, போ உள்ள, போடி போடி. இல்ல மனசுல என்ன வச்சுட்டு இருக்க? வந்தானா இடிச்சுட்டு காலையை முடிச்சுமே முடிச்சானா? ஓஹோ திமுறா நமக்கு. ஊருட்ட பயவில்லை, வாய் வயிறுமா இருக்கா? அவர்கிட்ட எதமரமா நடந்து கூடாது. ஏன் என் வாழ்க்கையில இப்படி சோதனை நடக்குது? இவர் ஆசைப்படத்துல என்ன தப்பு? வைத்தியர் சொன்னதே நினைச்சா ஒரு பக்கம் பயமா இருக்கு. எப்படியோ சாக்கு போக்கு சொல்லி இத்தனை நாளா சமாளிச்சுட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒதுங்க முடியும்? வைத்தியர் சொன்னபடி நடந்து போச்சு. இனி என்ன நினைச்சாலும் சரி, அவர் உயிர் தான் எனக்கு முக்கியம். அவர் என்னை எப்படி நினைச்சாலும் சரி, இனிமே அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஈஸ்வரி, இந்த சோதனையில இருந்து என்னை காப்பாத்துமா.